அரசிய ஊரில் இருக்கவங்கலாம் தப்பாக பேசுகிறாங்கங்கிறதுக்காக ஒரு ஸ்பீக்கர் செட்லாம் கட்டி என் மகன் என் கூட தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசி என் மகன் மேலே எந்த குறையும் கிடையாதுங்கிற மாதிரிலாம் ஏதோ விஷயங்கள்லாம் வந்து இப்போ பண்ண போகிறாரு பாண்டியன். அது வந்து கொஞ்சம் லைட்டாக கிரிஞ்சாக இருந்தாலும் தன்னுடைய தகப்பன் பாசத்தை காட்டுறதுக்கான விஷயமா அவர் அதை பண்ண போகிறார். இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கதிர் ராஜியுடைய அடுத்த முன்னேற்றத்துக்கு கதிருக்கு வந்து இப்போ ட்ராவல்ஸ் வச்சு தரத்துக்காக தன்னோட நகையை வைக்க போகிறாங்க கோமதின்னு நினைக்கிறேன். இல்லைனா அவங்க சேர்த்து வச்சிருக்க காசு ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுக்க போகிறாங்க. அது எப்படி இவங்கள்ட்ட இவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்குன்னு யாரும் ஷாக் ஆக போகிறாங்க, இல்லை நகையை தான் கொடுக்க போகிறாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி பல விவகாரங்கள் இருக்கும் பொழுது இப்போ நமக்கு இன்னொரு விஷயமா நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்க விஷயம், தங்கமயில் சிக்கிறது தான் இந்த கதையுடைய அடுத்து மேஜர் ட்விஸ்ட்டாக இருக்க முடியும். ஏன்னா அதை தவிர வேறு எதுவுமே வந்து ஒரு ஹை வோல்டேஜ் கிடையாது. தொடர்ந்து அடுத்தடுத்து பெரிய பெரிய விஷயமா வந்துச்சு. செந்திலோட வேலை விவகாரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த குமரவேலை வச்சு பிரச்சனைகள், அரசியோட ட்ராக்கு, அதுக்கப்புறமா வந்து இப்போ ராஜி ட்ராக்கு அப்படின்னு எல்லா விஷயமும் வந்ததுக்கு பிறகு அடுத்து பெருசாக நடக்க போகிறது இதுதான். தங்கமயில் ப்ரெக்னென்ட்டே கிடையாது அப்படிங்கிற நியூஸ் தான். அவங்களுக்கு துளி அளவும் வந்து எந்த ஒரு சிம்டமும் வரலங்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க ப்ரெக்னென்ட்னு சொல்லி இங்கே வந்ததுக்கப்புறமா எத்தனையோ விஷயம் நடந்துருச்சு. அதெல்லாம் நடந்ததுக்கு ஆக்சுவலாக 1 மாதத்துக்கு மேலேயே ஆயிருக்கணும். ஆனாலும் கதையில் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து 1 மாதம் தான் ஆயிருக்கு, இன்னும் 8 மாதம் கழிச்சு தான் குழந்தை வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ 1 மாதம் தள்ளி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 45 நாள் ஆனதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்டரை போய் செக் பண்ணுவாங்க. இல்லை ஒரு 2 மாதம் ஆகும்போது செக் பண்ணுவாங்க. இவங்க 1 மாதம்னு சொல்லி இங்கே வந்து திருப்பி 1 மாதம் ஆகிடுச்சு, 2 மாதம் கணக்கு, அதுக்குமே இன்னும் போகவே இல்லை. இந்த ஸ்கேனுக்கு போகணும்னு பேசுகிறாங்க. முதல்ல என்ன தான் கிட்டில் வந்து W2 கோடு வந்தாலும் கூட டாக்டரை போய் பார்த்து அவங்களும் ஒரு தடவை சொல்லுவாங்க, இல்லை பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது எதையுமே பண்ணாமல் உட்காந்துருக்குதுங்க ரெண்டும். நேராக அங்கே கிளம்பி போகும்பொழுது இல்லை வயிற்றில் குழந்தெல்லாம் இல்லை பாஸ், இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சரவணன் எல்லா கோபத்தையும் சேர்த்து வச்சு இவங்க மேலே தலையில் தான் இறக்குவார். இதுக்கு நடுவில் அவங்களோட நகை விவகாரம் மாட்டுமா, ஏன்னா கோமதி நகை எடுக்கும் பொழுது சிக்குவாங்களாங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த கதையில் அப்படி இந்த ஒரு விஷயத்தை அடுத்து பெருசாக கொண்டு வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி டைம் லைனை கொஞ்சம் லைட்டாக வந்து அதிகர் பண்ணாமல் திடீர்னு ஒரு தடவை வெடிக்க போகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தங்கமயில் சீக்கிரமாக வேணாமா? அந்த கதை போகிற போக்கை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தங்கமயில் நல்லவங்க பாவம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை தங்கமாவெல்லாம் பாவம் இல்லை, தங்கமயிலாம் வந்து சரியான கேடின்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.